பள்ளிவாசல் கிட்ட வரும்போது பள்ளிவாசல் மேலேயும் செருப்பு வீசுவாங்க, பள்ளிவாசல் மேலேயும் கல்லை வீசுவாங்க, பொடிகளை வீசுவதோடு. அப்போ என்னன்னு கேட்டால் அந்த பண்டிகைங்கிற பேரில் முஸ்லீம்கள் மீதும் சாயத்தை வீசுகிறாங்க. முஸ்லீம்களுடைய வழிபாட்டுத்தனம் அவங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டு போகாமல் அதன் மீது என்ன செய்வாங்கன்னா வண்ணப்பொடியை வீசுவாங்க. அப்போ இதில் இந்த மாதிரி இந்த செருப்பால் அடிக்கிற விஷயம், வண்ணப்பொடி வீசுகிற விஷயம், இதுகளெல்லாம் என்ன செய்யுதுன்னா இரு சமூகங்களுக்கு மத்தியில் கலவரத்தெலாம் கண்டிப்பாக முடியும். அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம விளங்கிக்கிறணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இந்த யோகியுடைய இந்த உத்தரவின் மூலமாக ஒரு செய்தி உலகத்துக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று கேட்டால், இங்கே சட்டம் ஒழுங்கெல்லாம் கிடையாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ தான் உன்னைய பாதுகாத்துக்கிறன்னு. எங்கள் மக்கள் ரவுடித்தனம் தான் பண்ணுவாங்க, அவங்க மக்களை கேவலப்படுத்துறாரு. அவர் என்ன செய்யணும்னு கேட்டால், ஏன்டா அந்த மாதிரிலாம் படுறீங்க, அவங்க வழிபாட்டு தலத்தை எதுக்குடா அந்த மாதிரி பொடியை தூவுறீங்கன்னு ஒரு உத்தரவுல அதை அடக்கிறதுக்கு பதிலாக எங்கள் ஆளுக்கு அப்படி தான் செய்வாங்க, யாருன்னு பார்க்காம தான் அந்த வண்ணப்பொடி வீசுவார்கள், அப்படியே சொல்றாரு. யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க,